அன்பான மாணவ மாணவிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணொலி தமிழ் வகுப்பிலே மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நம் சென்ற வகுப்பிலே இந்த கம்ப ராமாயணத்திலிருந்து சில பகுதிகளை நம்ம படித்தோம். எல்லாருக்கும் ஞாபகம் நினைக்கிறேன். குறிப்பாக அந்த கம்ப ராமாயணம் ராமன் எல்லாரிடத்திலும் ஒரே விதமான அன்பை காட்டும் ஒரு பண்பை பற்றி இந்த பாடம் முழுசுமே நமக்கு வந்திருக்கு. அந்த உறவு முறையை குறித்து இந்த பாடம் நமக்கு வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, சில இந்த கம்பராமாயணம் நம்ம கேட்டது போல ஒரே பகுதியாக படலமாக கொடுக்காம சில கதாபாத்திரங்களை குறிப்பிட்டு பாடம் கொடுக்கப்பட்டிருக்கு. முதலாவது குகனை பற்றி பார்த்தோம். குகனை ஒரு உடன்பிறப்பாக ஏற்றுக்கொள்கிற ஒரு சம்பவத்தை அயோத்திய காண்டத்தில் வரக்கூடிய குகப்படம் 2 பாடல்களை பார்த்தோம். அதுபோல நம்ம ஆரோணிய காண்டத்தில் சடாயு வீழ்த்த படலாம். தன்னுடைய ராமனுடைய தகப்பனுடைய நண்பர் சடாயு கழுகில் வீழ்ந்த மரணம் அடைந்த போது தன்னுடைய தந்தையாக எண்ணி இந்த இறுதி சடங்கு செய்த நிகழ்ச்சியை நம்ம ஆரோணிய காண்டம் சடாயு விநீத்த படலத்தில் பார்த்தோம். அதுபோல ஆரோணிய காண்டம் சபரி பிறப்பு நீங்கி படலத்தில் 2 பாடல்கள். அதில் நம்ம என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? அந்த சபரி நம்ம பார்க்கும்போது அந்த ராமன் மதந்த ஆசிரமத்தில் முனிவர்கள் தன்னுடைய அந்த ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வயதான முனிய பெண் சபரி இந்த ராமனை பார்ப்பதற்கு பல தவங்களை புரிந்து அப்படியே இருக்கும்போது அதை கண்ட அந்த சம்பவத்தை பார்த்தோம். அப்படியே அவளையும் ஒரு தாயாக ஏற்றுக்கொள்கிற ஒரு சம்பவத்தை நம்ம பார்த்தோம். இன்றைக்கு நம்ம படிக்க போகிற பாடம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பக்கம் 55 உள்ள கிட்கிந்தா காண்டம் நட்பு கோட்படலம் சுக்ரீவனை பற்றி நம்ம என்ன செய்ய போறோம், இன்னைக்கு படிக்க போறோம். அதுக்கு முன்னால நான் உங்களுக்கு போன வாரம் 2 வினாக்கள் படிக்க சொல்லியிருந்தேன். ஒரு மனப்பாட பாடல் படிக்க சொல்லியிருந்தேன். எல்லாரும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் படிச்சிட்டீங்களா? அந்த பாடத்தை அந்த வினாவுடைய படிச்சிட்டீங்களா? பாருங்க, என்ன வினா, ஒரு குறிவினா சொல்லியிருந்தேன். நிலையாமை குறித்து சபரி உரைக்கும் குறிப்பு யாது அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. அப்புறம் இன்னொரு குறிப்பு, துன்பு உள்ளது என் நன்றோ சுகம் உள்ளது என ராமன் கூற்று பின்வரும் பழமொழி இதற்கு பொருந்தும். ஒரு பயிற்சி மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நிழலின் அருமை வெயிலில் தெரியும், சிறுதுருவும் பல்குத்தகுதம். அதுல நிழலின் அருமை வெயிலில் தெரியும். அதனால நம்ம என்ன செய்யணும், ஏன்னா ஒரு துன்பம் இருந்தால் தான் அந்த துன்பத்துக்கு பிறகு இன்பம் உண்டாகும். அப்படின்னா நிழல் ஒன்று இருந்தால் தான் அந்த வெயிலுக்கு அருமை நமக்கு தெரியும். அந்த மாதிரி உள்ள பழமொழி விளக்க கருத்து. அப்புறம் ஒரு சிறுவினா ஒன்று சொல்லியிருந்தேன். சடாயுவை தந்தையாக ஏற்று ராமன் ஆற்றிய கடமையை எழுதுக. அந்த இறுதி சடங்கு செய்கிற அந்த நிகழ்ச்சியை நம்ம அதில் எழுதணும் அப்படின்னு படிச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு மனப்பட பாடல் சொல்லியிருந்தேன். துன்பு உள்ளது என் நன்றோ. அந்த பாடல் ஒரு எல்லாரும் மனப்படமா சொல்லலாமா? சொல்லுங்க. துன்பு உள்ளது என் நன்றோ, சுகம் உள்ளது அது அன்றி, பின்புள்ளது இடைமன்னும், பிரிவுள்ளது என்ன உன்னேல், முன்புலம் ஒரு நாள்வேன், முடிவுள்ளது என உண்ணா, அன்புள்ள இனி நாமோர் ஐவர்கள் உளரானோம். இந்த பாடலை நம்ம என்ன செய்யணும் படிச்சுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம படிக்க போற பாடம் பக்கம் 56 உள்ள கிட்கிந்தா காண்டம் நட்பு கோட்படலம். கிட்கிந்தா காண்டம் நட்பு கோட்படலம். இதுல சுக்ரீவனை பற்றி படிக்க போறோம். சுக்ரீவனுடைய நட்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும், ஒரு உற்ற நண்பனாக சுக்ரீவனை ஏற்றுக்கொண்ட ஒரு செய்தி இந்த 2 பாடல் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, இந்த சுக்ரீவன் யார் என்பது நமக்கு தெரியணும். சுக்ரீவன், வாலி, சுக்ரீவன் இவங்க 2 பேருமே யாருன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க உடன்பிறப்புகள். வாலி அண்ணன், சுக்ரீவன் தம்பி. இந்த வாலி கிட்கிந்தாவை என்ன செய்கிறவன் சொன்னா, வாலி கிட்கிந்தையை ஆட்சி செய்கிறவன் இந்த வாலி என்னன்னா நிறைய விரதம் இருந்து நிறைய வரங்களை வாங்கி வச்சிருப்பான். என்ன வரதம், என்ன வரங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாராவது போர் புரிய போனாங்க அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும், அந்த போர் புரியவங்களை அந்த எதிரி இடத்துக்குள்ளே பாதி பலம் இவனுக்கு கிடைச்சிடும். அந்த மாதிரி பலத்தை வாங்கி வச்சிருப்பான். ஒரு முறை ஒரு அரக்கனோட போர் புரிந்து 2 பேரும் அரக்கனோட இந்த வாலியோட போர் புரியுறாங்க. அப்ப இந்த அரக்கன் என்ன செய்யணும், வாலியோட போர் புரிந்து அப்படியே பயந்து ஒரு குகையில போய் அரக்கன் ஒழிச்சுக்குவான். அப்போ சுக்ரீவன் கூட இருப்பான். சுக்ரீவன் 2 துணையா இருக்கும்போது சுக்ரீவன் விட்டுட்டு அந்த வாலி அந்த குகைக்குள்ள போய் அவரோட சண்டை போடுற மாதிரி உள்ள நடந்துட்டு பல நாட்கள் நடந்துட்டே இருக்கும்.
இதை வந்து வெளியே இருந்து சுக்ரீவன் என்ன செய்வான்னு சொன்னா பார்த்துட்டே இருப்பான். ஒரு சத்தம் கேட்கும், ஒருவேளை என்னுடைய அண்ணனை வந்து இந்த அரக்கன் ஒருவேளை அடிச்சு கொண்டிருப்பான் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த சத்தத்தை கேட்டு என்ன பண்ணுவான்னு அந்த குகையில ஒரு கல்லை போட்டு வச்சிருவான். வச்சுட்டு என்ன செய்வான், இந்த கிக்கிந்தையை வந்து யார் இப்போ இந்த அண்ணனுடைய இந்த அரசாட்சியை வந்து இவன் பிடிக்கும்படி அங்க வந்து ஆட்சியும்படி இவன் போவான். இப்போ வந்து இதை வந்து வாலி வெளியே வந்து இதை கேள்விப்பட்டு அங்க போய் தன்னுடைய தம்பியோட வந்து ரொம்ப சண்டை போட்டு அப்படி என்ன செய்வான், சுக்ரீவன் வந்து என்ன செய்வான்னு சொன்னா அந்த அங்க விட்டு அவன் ஓடி போய் அந்த ரஷ்யமுகி மலையில போய் என்ன செஞ்சான்னு சொன்னா அடைக்கலம் போவான். அந்த அந்த முனிவர் இருக்கக்கூடிய அந்த ரஷ்யமுகி மலையில போய் இருக்கும்போது அங்க வந்து வாலியால போக முடியாது, ஏற்கனவே ஒரு சாபம் இவனுக்கு உண்டு, அங்க போக முடியாது. அங்கதான் ராமனை சந்திப்பாங்க. சுக்ரீவன் சந்திக்கும் போது ரெண்டு பேருமே சந்திக்கிறாங்க. இப்போ இந்த சுக்ரீவன் வந்து தன்னுடைய அண்ணனை கொண்டு ஆட்சியை பிடிக்கணும், அது இவனுடைய எதிர்பார்ப்போடு அங்க இருக்கிறான். இந்த ராமன் வந்து சீதையை தேடி அலைகிற காட்சி. ரெண்டு பேருமே ரெண்டு விதமான ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் ஒன்று சேர்ந்து பரஸ்பர உடன்படிக்கை செய்கிறாங்க. நான் வந்து என்ன செய்வேன், நீ வந்து எனக்கு உதவி செய்யணும், எதுக்கு இந்த வாலியுடைய ஆட்சி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமன்கிட்ட உடன்படிக்கை பண்ணுவோம். ராமன் வந்து சீதையை கண்டுபிடிக்க எனக்கு வந்து நீ என்ன செய்ய உதவி செய்யணும். ரெண்டு பேரும் அப்படியே பரஸ்பர உடன்படிக்கை என்ன செய்வாங்க, ஏற்படுத்துவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு ரெண்டு பாடல்கள் தான் கிட்கிந்தா காண்டம், நட்பு கோட்படலாம் சுக்ரீவன் பற்றி வரக்கூடிய பாட்டு. பாருங்க அந்த 6வது பாடல்கள் பாருங்க. சீதையை தேடி வரும் ராம லக்குவரை கண்ட அனுமன் சுக்ரீவனை அழைத்து வந்தான். சுக்ரீவன் நண்பனாக ஏற்றுக்கொள்கிறான் ராமன். பாருங்க, தவா பாட்டு பாரு. தவா வலி அரக்கர் என்னும் தகா இருள் பகையை தள்ளி குவால் அறம் நிறுத்தற்கு ஏற்ற காலத்தின் கூட்டம் ஒத்தார் அவா முதல் அறுத்த சிந்தை அரக்கனும் அரியும் வேண்டும் உவா அற வந்து கூடும் உடுபதி இரவி புத்தார். இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிற ஒரு காட்சி பாருங்க. முதலாவது இந்த பாடல் வந்து பின்னால இருந்து பொருள் கொள்ள வேண்டியிருக்கு, பொருள்கொள் முறைப்படி பாருங்க. அவா முதல் அறுத்த சிந்தை, அனைத்து வகை பற்றையும் தன்னுடைய சிந்தையிலிருந்து நீக்கிய அனகன் சொன்ன இங்க ராமன் சொல்லப்பட்ட அனகனும் அரியும் வேந்தனும். அரியும் சொன்ன அந்த அதாவது வந்து வானர வேந்தன். வானரம் அப்படின்னா குரங்கு. இந்த வாலி இந்த சுக்ரீவன் ரெண்டுமே வானர வேந்தர்கள். வானரம்னா குரங்கு. இந்த குரங்கு அப்படின்னு சொல்லும் போது அவங்க முகம் வந்து குரங்கு முகம் இருக்கும், வால் இருக்கும், மனித உடல். இப்படிப்பட்டவங்க அந்த வாலியும் சுக்ரீவன். அதனால அவங்க வானர வேந்தல் ரெண்டு பேரும். அரியும் வேந்தும் இந்த அதாவது இந்த குரங்கு வேந்தன் ஆகிய இந்த சுக்ரீவன். அப்புறம் பாருங்க, தவா அலி ஸ்தவா வலி அரக்கர் என்னும் தகா இருள் பகைமை தள்ளி. அதாவது வந்து இவங்க குறையாத வலிமை உடையவர்களும் வேண்டார் இருள் போன்றவர்களும் ஆகிய பகையெல்லாம் என்ன செய்வாங்க, தகா இருள் பகையை தள்ளி, அந்த பகையெல்லாம் இருள் போன்ற பகையெல்லாம் அவங்க அழித்து அப்புறம் குவால் அறம் நிறுத்தற்கு ஏற்ற காலத்தின் கூட்டம் ஒத்தார். என்ன செய்வாங்களான்னு சொன்னா அறங்கல்லாத்தையும் நிலைவரை செய்வதற்கு பாருங்க ஏற்ற காலத்தின் கூட்டம் ஒத்தார். ஏற்ற உரிய காலம் போது ராமனும் சுக்ரீவனும் அப்படி ஒருங்கிணைந்தார்கள். அதாவது அவங்க பகையெல்லாம் இல்லாம வலிமை உள்ள இருள், புரியாத வலிமை உள்ள இருள், வேண்டாத இருள்லாம் இருக்கும்ல, அந்த அப்படிப்பட்ட இருள் போன்ற பகையெல்லாம் அடுத்து அறங்கள் எல்லாத்தையும் நிலைபெற செய்வதற்காக குவாலரம் நிறுத்தற்கு ஏற்ற காலத்தின் கூட்டம் ஒத்தார். என்ன செய்வாங்க, ஏற்ற உரிய காலம் போல அந்த ராமனும் சுக்ரீவன் என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஒருங்கே சேர்ந்தார்கள். அப்புறம் இது எப்படி இருந்தா பாருங்க, உவா அற வந்து கூட உடுப்பதி ரவி ஒத்தார். இங்க வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்ன பார்த்துட்டீங்கன்னா இது எப்படி இருக்குமா, இந்த வானர தலைவனாகிய சுக்ரீவனும் ராமனும் வந்து அவங்க ஒன்றா இணைவாங்கல்ல, அது வந்து எப்படி இருக்குமா, சந்திரனும் சூரியனும் அமாவாசையில வந்து எப்படி ஒன்று சேருவது போல சூரியன் அந்த சந்திரனும் சூரியன் ஒத்து இருந்தது போல இருந்தான் இந்த ராமனும் சுக்ரீவனும் என் சேர்வது அப்படின்ற பாடல் நமக்கு சொல்லுது. இல்ல அப்ப வந்து தவாலி அரக்க எனும் தகா இருள் பகையை தள்ளி குவால் அறம் நிறுத்தற்கு ஏற்ற காலத்தின் கூட்டம் ஒத்தார் அவா முதல் அறுத்த சிந்தை. அதாவது அனைத்து வகை பற்றையும் வந்து சிந்தையில் நீக்கியவன், அதாவது எந்த ஒரு ஆசை இல்லாம நீக்கியவன் அந்த ராமன் சொல்லப்பட்டிருக்கு. அது அனகனும் அரியும் வேந்து உவா அற வந்து கூடும் உடுபதி ரவி ஒத்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. உவான்னு சொல்லும்போது சந்திரன், உடுபதினா சூரியன்.
உவா அப்படின்னா சந்திரன், உடுபதி அப்படின்னா சூரியன். இந்த சந்திரனும் சூரியனும் அமாவாசை காலம் உண்டாக இணைந்திருக்கிறது போல ஒத்து இருந்தார்கள். யாரெல்லாம்? இந்த சுக்ரீவனும் ராமன். அடுத்த பாடல் வந்து பாருங்க, மற்ற இனி உரைப்பது என்னே, வானிடை மண்ணில் நின்னை செற்றவர் என்னை செற்றார், தீயரே எனினும் உன்னோடு உற்றவர் எனக்கும் உற்றார், உன் கிளை எனது, உன் காதல் சுற்றம் உன் சுற்றம், நீ என் இன் உயிர் துணைவன் என்றான். இப்ப பாருங்க, இதுல வந்து ராமனும் சுக்ரீவனும் அவங்க ஒரு ஒப்பந்தமா சொல்வது பாருங்க. என்ன சொல்றாங்க பாருங்க, மற்ற இனி உரைப்பது என்ன. இப்ப வந்து ராமன் சுக்ரீவன் சொல்றான், இனி நான் வந்து சொல்வதற்கு எனக்கு என்ன அப்படி முக்கியமா என்ன இருக்கிறது, உரைப்பது என்ன, வானிடை மண்ணில். இந்த வானிடை மண் சொல்லும்போது இந்த மேலோகம் பூலோகம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அதாவது வந்து வானம் பூமி விண்ணிலும் மண்ணிலும் உள்ள பாருங்க, நின்னை செற்றவர் என்னை செற்றார் இருக்கக்கூடிய உள்ள ஒரு செற்றார் என்றால் பகைவர்கள். செற்றார்கள் யாரு? பகைவர்கள். அப்போ பாருங்க, நின்னை செற்றவர் என்னை செற்றார், உனக்கு பகைவர்கள் விண்ணிலும் மண்ணிலும் உனக்கு பகைவராக இருக்கிறவங்க எனக்கு யாரு? என் பகைவர். அப்புறம் தீயரே எனினும் உன்னோடு உற்றவர் எனக்கு உற்றார். இப்போ தீவர்களா இருந்தாலும் அவங்க கூட நண்பர்கள் வந்து எனக்கு நண்பர்கள். அவங்க தீவர்களா இருந்தாலும் தீயரே உன்னோடு உற்றவர் எனக்கு உற்றார். தீவர்களா இருந்தாலும் உன்னுடைய நண்பர்கள் என்னோட நண்பர்கள், உற்றவர் என்றால் நண்பர்கள். அப்புறம் பாருங்க, உன் கிளை எனது, உனக்கு உறவினர்கள் வந்து ஏன் ஒரு கிளை என்ற உறவினர்கள், உன்னோடது கிளை எனது, என் காதல் சுற்றம் உன் சுற்றம். இப்போ என்னுடைய உறவினர் அன்பு மிகுந்த என் சுற்றத்தார், உன் சுற்றத்தார் அன்பு மிகுந்த என்னுடைய சுற்றத்தார், உன்னுடைய சுற்றத்தார் என்று சொல்லி இங்க வந்து பாருங்க ராமன் சுக்ரீவன்கிட்ட சொல்றான். அப்புறம் நீ என் இன் உயிர் துணைவன் என்றான். நீ யார்? இப்போ சுக்ரீவன் என்ன சொல்றான் பாருங்க, நீ என் உயிர் நண்பன். அப்போ குகனை வந்து ஒரு உடன்பிறப்பை ஏற்றுக்கொள்ளுவான். இந்த சுக்ரீவனை வந்து எப்படி ஒரு நண்பனை போல ஏற்றுக்கொள்ளக்கூடிய பண்பு யார்கிட்ட இருந்து? ராமன் இருந்து. எப்படி இருந்து? ராமன் இனி நான் சொல்றதுக்கு உண்மை இல்லை, என்ன இருக்குது, இந்த வானம் பூமி இங்கெல்லாம் உள்ள பகைவர் ஏன் பகைவர்கள், ஏன் தீவங்களா இருந்தாலும் ஓம் உடன் நண்பர்கள் ஏன் நண்பர்கள், உன்னுடைய உறவினர்கள் ஏன் உறவினர், உன் அன்பு மிகுந்த சுற்றத்தார் ஏன் சுற்றத்தார், நீ என்னுடைய உயிர் நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடத்துல சொல்றாரு. இப்ப அடுத்த 2 பாடல்கள், கடைசியா வந்து 2 பாடல்கள் இருக்கு. அந்த 2 அந்த பாடலை பார்ப்போம். யுத்த காண்டம், வீடனன் அடைக்கல படலம். இந்த அதாவது வீடன் அடைக்கல படலம். இந்த வீடன் யார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதாவது வந்து அரக்கர்களின் தலைவனாகிய யார்? இந்த அரக்ககுல தலைவனாகிய ராவணனுடைய சகோதரன் தான் இந்த வீடன். வீடன் நம்முடைய அதில் வடமொழியில விபூஷணன் அப்படின்ற பேரை தமிழ்ல கம்பர் வந்து எப்படி கொண்டு வந்திருக்காருன்னா வீடனன் சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காரு. அதுபோல சபரி என்பது தான் அந்த முதிய பெண்ணுடைய வடமொழி சொல். ஆனால் தமிழ நமக்கு வந்து கம்பர் வந்து சபரி என்று சொல்லி நம்ம படிக்க முடியும். இதுல வந்து இந்த விபூஷணன் அதாவது வீடனனை பற்றி நம்ம படிக்கிறோம். ராவணனுடைய உடன் சகோதரர்கள் வந்து கும்பகர்ணன், வீடனன், அப்புறம் வந்து சூர்பனகை, இப்படி வந்து யார்? இவங்க பேர் அவங்களுடைய உடன்பிறப்புகள். இப்ப வந்து பாருங்க, இப்ப வந்து ராவணன் வந்து அப்படியே வந்து சீதையை கவர்ந்து இலங்கை அசோகத்தில் கொண்டு வச்சிருக்கிறான். இப்ப அனுமன் வந்து போய் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, அனுமன் வந்து அங்க போய் வந்து அதுக்கு அவனோட போய் அந்த சண்டை போடும்போது அப்படியே வந்து சண்டை போட முடியல, அதுக்காக எதிர்த்து நிற்கிறான். இப்படி நிற்கும்போது அனுமன் வந்து திரும்ப மறுபடியும் என்ன செய்யறான்னு சொன்னா இங்க வந்து விடுறான். மறுபடியும் வந்து இந்த போர்படையோட கூட ராமன் அந்த எங்க இலங்கை அசோகத்துல போய் ராவனோட சண்டை போட போகும்போது அவங்களுக்கு ஒரு தூதுவனாக போய் சொன்னது இந்த யாருன்னா இந்த அனுமன். இப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்த சண்டை போடும்போது இந்த வீரன் என்ன செய்வான்னு சொன்னா, நீ இது பண்றது தப்பு, தன்னுடைய அண்ணனை பார்த்து நீ செய்யறது தப்புன்னு சொல்லிட்டு அந்த தவறை சுட்டி காட்டி இந்த அனுமனுக்கு உதவி செய்கிறதா இருப்பான் இந்த வீடனன். அது மட்டும் இல்ல, இந்த வீடனுடைய மகள் திரிசடை, இவன் வந்து என்ன செய்வா அப்படின்னு சொன்னா, அவனுடைய மகள் வந்து இந்த வீடனுடைய மகள் திரிசடை சீதை அசோகன் தனியா இருக்கும்போது அவளுக்கு ஒரு நம்பிக்கை கொடுப்பான், ராமன் கண்டிப்பா வருவான், வந்த உடனே என்ன செய்வான்,
இவனை கண்டிப்பா எடுத்து கூட்டிட்டு போவான்னு சொல்லிட்டு ஒரு நம்பி கொடுக்கிறவளும் இந்த வீடனுடைய மகள். இப்படி ஒரு நல்ல ஒரு ராவனுடைய வெற்றிக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கக்கூடியதான் அந்த யாரு, இந்த ராவணனுடைய தம்பி இந்த வீடனன். இவரை பற்றி இந்த ரெண்டு பாடல் நமக்கு வந்திருக்கு, அதை நம்ம பார்ப்போம். பாருங்க, சீதை கவர்ந்து வந்தது தவறன வீடனன், அதாவது ராவணனின் தம்பி வீடனன் ராவணனிடம் கூறினான். அவன் கூற்றை மதியாத ராவணன் வீடனனை கடிந்தான். இலங்கையை விட்டு வந்த வீடனன் ராமன் இருக்குமிடம் வந்து அடைக்கலம் வேண்டினான். ராமன் அவனை உடன் பிறந்தவனாக ஏற்று இலங்கை அரசை அவனுக்கு உரிமையாக கொடுத்தான். இலங்கை அரசு யாரு கிடைக்கும், இந்த விபீஷணன் வீடனுக்கு கிடைக்கும். பாருங்க பாட்டை பாருங்க. ஆழியான் அவனை நோக்கி அருள் சுரந்து உவகை கூற ஏழினொடு ஏழாய் நின்ற உலகும் என் பெயரும் எந்நாள் வாழும் நாள் அன்று காரும் வாழ் ஏற்று அரக்கர் வைகும் தாழ் கடல் இலங்கை செல்வம் நின்னதே தந்தேன் என்றான். இப்போ என்ன சொல்றான் பாருங்க, இந்த அதாவது ஆழியான் அவனை நோக்கி, ஆழியான் சொல் சக்கரப்படையினுடைய ராமன், இந்த ராமன் ஆழியான் சக்கரப்படையுடைய இந்த ராமன் அவனை நோக்கி, யாரை நோக்கி, வீடனை நோக்கி. இந்த வீடன் யாரு, இவங்க நம்பிக்கைக்குரியவன். இந்த வீடனன் அந்த ராவணத்துல நீ பண்ற தப்புன்னு சொல்லி அவரை அனுமனோடு சண்டை போடும்போது அது தடுத்து நிறுத்தம் அந்த வீடன். அது மட்டும் இல்லை, அங்கே உள்ள அவையில இவனை கழிச்சு பேசுவாங்க. அவங்க உடனே என்ன செய்வான்னு சொன்னா, அந்த வீடன் அப்படியே அங்கிருந்து என்ன ராமனுக்கு இடத்துல வந்துடுவான். வரும்போது அங்க வந்த நேரத்துல இவன் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அவங்க ஏற்றுக்கொள்வதற்கு முதல்ல மறுப்பாங்க. ஆனாலும் இந்த அனுமன் கொடுக்குற நல்ல ஒரு சாட்சி நிமித்தமாகவும் ராமன் அவனை ஏற்றுக்கொள்கிற மாதிரி நம்ம பார்க்க முடியும். அப்ப வீடனை நோக்கி அருள் சுரந்து உவகை கூற ஏழினோடு ஏழாய் நின்ற, ஆழியான் சர்க்கரைப்படையுடைய ராமன் இப்ப பாருங்க, வீடனை நோக்கி அருள் கூர்ந்து உவகை கூற, எனது அவனுடைய திருவருள் பெறுவதற்கு மிகுந்த மகிழ்ச்சியினால ஏழினோடு ஏழாய் நின்ற. இப்ப ஏழினோடு ஏழாய்ன்னு சொல்லும் போது ஏழாகிய 14 உலகங்களும் எனது பெயரும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, ஏழாகின்ற உலகம் என் பெயரும் எந்நாள் வாழும் நாள் அன்று காரும், அந்த இங்க எவ்வளவு காலம் இருக்குமோ அவ்வளவு காலம் உனக்கு உரிமை என கொடுத்தேன். அதாவது 14 உலகங்களும் எனது பெயர், பாருங்க என் பெயரும் எந்நாள் வாழும் நாள் அன்று காரும், அதாவது அந்த இங்கு எவ்வளவு காலம் நான் வாழ்ந்தாலும் இருக்கும் அவ்வளவு காலமும் பாருங்க அன்று காரும். அப்புறம் வாழையேற்று அரக்கர் வைக்கும் தாழ்கடல் இலங்கை செல்வம், இந்த எல்லாமே உனக்கே உரிமையாக கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கூறுவான் பாருங்க. அப்புறம் தாழ்கடல் இலங்கை செல்வம், இலங்கை செல்வம்னு சொல்லும் போது இந்த இலங்கை அரசு இருக்குல்லையே, அதெல்லாம் யாருக்கு உரியதுன்னு சொல்லுவான், நின்னதே தந்தேன் என்றான், உரிமையெல்லாம் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வான், கூறுவான். ஒளி பொருந்திய பற்களை உடைய அந்த அரக்கர் வாழக்கூடிய ஆழமான கடலுடைய உள்ளதுமான இலங்கை அரசாட்சி யாருக்கு உரியது, தாழ்கடல் இலங்கை செல்வம் வாழையேற்று அரக்கர் வைகும் தாழ்கடல் இலங்கை செல்வம் நின்னதே தந்தேன். ஒளி பொருந்திய பற்களை உடைய அரக்கர்கள் வாழ்வதும் ஆழமான கடல் வரை உள்ளதுமாக நடுவே உள்ளதுமான இலங்கை அரசாட்சி முழுசும் இப்போ நின்னதே நான் உனக்கு என்ன செய்வேன் தந்தேன் என்று யாட்டில் சொல்லுவான், அந்த ராமன் வீடுல சொல்றது. அப்புறம் பாருங்க இந்த உறவு முறை எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ அடுத்து கடைசி பாடல், இது ஒரு மனப்பாட பாடல், கவனிங்க. குக நோடும் ஐவர் ஆனே முன்பு பின் குன்று சூழ்வான் மகனோடு அறுவர் ஆனே எம்முளை அன்பின் வந்த அகன் அமர் காதல் ஐய நின்னடும் எழுவர் ஆனே புகழ் அருந்தானம் தந்து புதல்வரால் குழைந்தான் உந்தை. இப்போ இதுல என்ன சொல்லப்பட்டு பாருங்க. இப்போ இந்த அதாவது நாங்கள் 4 பேர் உடன் பிறந்தவர்கள் ராமனுக்கு யாரெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, யாரெல்லாம், அதாவது 4 பேர் அப்படிதானே. முதலாவது ராமன், சத்ருகன், லக்குவன், பரதன், இவங்க யார 4 பேருமே உடன் பிறந்தவர்கள். இப்படி இவங்க 4 பேர் இருந்தாங்க, 4 பேர் உடன் பிறந்தவர்களா இருந்தோம். குகனுடன் இப்போ குகனுடன் 5 ஆனோம். இப்ப குகனுடன் செய்து தவிரானோம், நாங்கள் 5 ஆனோம். அப்புறம்
பின் குன்று சூழ்வான் மகனோடு அறுவரான பின்பு மேலுமலையை சுற்றி வரும் கதலின் மகனான சுக்ரீவன் சேர்த்து நம்ம என்ன எத்தனை பேரான இப்போ 60 ஆகிவிட்டோம். ஆமேன். எம்முளை அன்பின் வந்த அகன் அமர் காதல் ஐய. இப்ப அப்புறம் என்ன சொல்லப்பட்டிருங்க, என்னோட உன்னிடத்தில் அன்பு கொண்டு எங்கிட்ட வந்த அன்பனை உன்னுடன் சேர்த்து நாங்க இப்ப எத்தனை பேர் ஆனோம், வீடுன்னு பார்த்து 70 ஆனோம். காதல் ஐய நின்னோடு 70 ஆனேன். புகழ் அறம் காணம் தந்து. இப்ப இதனால என்னுடைய தந்தையாகிய உன் தந்தையாகிய தசரதன் தயரதன் காணம் தந்து புதல்வரால் பொலிந்தான் நந்தை. இதனால் புலவர்களை கூடுதலாக அடைந்து பெருமை பெறுகிறான் என்று சொல்லி இவங்க 3 பேரை சேர்த்து புகன், சுக்ரீவன், வீடனன் 3 பேரையும் சேர்த்து சொல்றத சாட்சியம் பார்க்க முடியும். இங்க இந்த வீடனனை என்ன செய்வான், ஒரு தன்னுடைய நண்பனாக ஏற்றுக்கொள்கிற ஒரு சம்பவத்தை நம்ம என்ன செய்வோம் பார்க்க முடியும். இந்த பாடல் மனப்பாட பாடல். ஒரு முறை எல்லாம் படிக்கலாமா, நம்ம சேர்ந்து படிக்கலாமா? புக நோடும் ஐவர் ஆனே முன்பு பின் குண்டு சூழ்வார் மக நொடும் அறுவர் ஆனே எம்முளை அன்பின் வந்த அகன் அமர் காதல் ஐய நின் நொடும் 70 ஆனே புகழ் அரும் காணம் தந்து புதல்வரால் பொழிந்தான் முந்தை. சத்தமா படிக்கலாமா? இது பாவை அரசியல் கை நடிலடி ஆசிரியர் விருத்தம். சத்தமா அவருக்கு எல்லாரும் வாங்கிட்டு படிக்கலாமா? சத்தமா படிங்க. சேர்ந்து படிக்கலாமா? எல்லாரும் படிக்க பார்ப்போம். புகனோடும் ஐவர் ஆனே முன்பு பின் குண்டு சூழ்வார் மகனோடும் 60 ஆனே எம்முழை அன்பின் வந்த அதன் அமர் காதல் ஐய நின்னொடும் 70 ஆனே புகழ் அரும் காணம் தந்து புதல்வரால் பொலிந்தான் நுந்தை. நுந்தைக்கும் தந்தையாகிய தசரதன் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறது. குகனோடும் ஐவரானே முன்பு பின் குன்று சொல்வான் மகனோடும் 60 ஆனே எம்முளை அன்பின் வந்த அகன் அமர் காதல் ஐய நின்னொடும் 70 ஆனே புகழரும் காணம் தந்து புதல்வரால் பொழிந்தான் நுந்தை. இப்ப நம்ம இதுல இருக்கக்கூடிய நம்ம என்ன செய்ய படிக்கணும், இலக்கண குறிப்பு, உறுப்பு இலக்கணம், புணர்ச்சி, இதை மட்டும் நம்ம என்ன செய்ய முடியும் படிக்க போகிறோம். கொஞ்சம் படிக்கலாம். அப்போ நீங்க அடுத்த நாள் படிக்க வேண்டிய வினாக்கள் பாருங்க. புக்கு எல்லாம் பக்கம் 68 இருக்கக்கூடிய இந்த கம்பராமாயணத்தில் வரக்கூடிய வினாக்கள். அதாவது ஏற்கனவே ஒரு சிறுவினா சொன்னேன், நிலையாமை குறிவினா, நிலையாமைக்கு சவரி உரைக்கும் கருத்தியாது. அப்புறமா தாயும் குகனோடு ஐவராகி வீடனோடு 70 நிகழ்வை சுட்டி காட்டுக அப்படின்னு ஒரு சிறுவனா இருக்கு. இன்னொரு சிறுவனா இருக்கு பாருங்க. சடாய்வு கந்தகையிட்டு ராமன் ஆற்றிய கடமை எழுதுக ஒரு நெடுவனா இருக்கு. என்ன நெடுவனா? பண்பின் படிமாக படைக்கப்பட்ட ராமன் பிறவிகளுடன் கொண்டிருந்த உறவு நிலையை பாடப்பகுதி வழி நிறுவுக. ஒரு நெடுவினா, 2 சிறுவினா, ஒரு குறுவினா, இப்படி நம்ம மொத்தம் 4 வினாக்கள் இருக்கு. இந்த 4 நீங்க படிக்கணும். 2 மனப்பாட பாடம். இதை என்ன செய்யணும்? படிக்கணும். இப்ப நம்ம இதுல உள்ள அந்த என்னது இலக்கணம் இருக்கு இல்லையா, இலக்கண குறிப்பு, உறுப்பு இலக்கணம், பிறகு புணர்ச்சி, இதை மட்டும் நம்ம என்ன செய்ய பார்க்க போறோம். கொஞ்சம் பாருங்க எல்லாரும். இலக்கண குறிப்பு. இலக்கண குறிப்பு நம்ம தெரியும். உள்ளது அப்படின்னு சொல்லும் போது இது இடைக்குறை. உள்ளது என்கிற ஒரு எழுத்து இடையில இல்லாம போனாலும் நம்ம இதை என்ன சொல்லுவோம்? இடைக்குறை. இடையில ஒரு எழுத்து குறைஞ்சு போயிருந்தாரு இடைக்குறை. மாதவம் ஒரு சொல்லுக்கு முன்னால உரிச்சொல் சொல்லுவாங்க. மா, சால, உரு, தவ, நனி, கூர், களி, மா, தட, வை, இன்னும் இப்படிப்பட்ட சொற்கள்
ஒரு சொல்லுக்கு முன்னால வந்து மிகுதியான என்கிற பொருளை கொடுக்கும். ஒரு சொல்லுக்கு முன்னால இந்த எழுத்துக்கள் வரும். சால, உரு, தவ, நனி, கூர், களி, மா, தட, வை, இப்படிப்பட்ட சொற்கள் ஒரு சொல்லுக்கு முன்னால வந்து மிகுதியான என்கிற பொருள், மா, தவம், சிறந்த தவம், இங்க அந்த மிகுதியான பொருளை கொடுக்கறதுனால இது மேல உரிச்சொல் தொடர். தாழ்கடல், தாழ்னா ஆழமான கடல், தாழ் கடல். இது ஒரு தாழ்வு ஒரு வினை சொல், இது ஒரு பெயர் சொல். இந்த ரெண்டுக்கு இடையில வந்து 3 காலம் மறைஞ்சு வந்திருக்கும். தாழ்ந்த, தாழ்ந்த, அந்த மாதிரி 3 வினையும் அந்த வினை சொல்ல வந்து 3 காலம் உள்ள மறைஞ்சிருக்கும். அந்த வினை மறைஞ்சிருக்கனால அது தொக்கி வினை, அந்த 3 காலம் வந்து தொக்கி வந்தனால வினை தொகை. செற்றவர், செற்றவர் சொல்லும்போது இவரு பாருங்க, ஒரு வினை சொல் வந்து பெயரோடு சேர்ந்து பெயர் பொருளை தருமான அது என்ன பெயர் சொல்றவன்னு சொன்னா இது வந்து வினையார் அணை பெயர். அப்புறம் நுந்தை, நுந்தை, உன் தந்தைன்னு சொல்லக்கூடியது எழுத்து, அந்த சொல் வந்து மருவி வந்தனால அது வந்து என்ன பேரு, நுண் தந்தை என்று மறு. சரி, என்ன படிக்கணும். இந்த வினையார் அணை பெயர் முடியும் போது வர், வன், ஒடு, ஓடு என்கிற சொற்களும் முடியும். ஒரு வினை சொல் பெயரோடு சேர்ந்து பெயர்க்குள்ள தருவது என்ன பேரு, வினையார் அணை பெயர். இப்ப நம்ம வந்து இதுல வந்து என்ன இருக்கக்கூடிய அந்த பகுபதம் 2 இருக்கு, அதை மட்டும் சீக்கிரம் பார்த்துவோம். பாருங்க, தந்தனன், அப்புறம் வந்து பொலிந்தான். எப்படி பிரிப்போம்? தந்தனன் முதல்ல வந்து பகுதி ஒரு ஏவல் பொருள் தான் வரும் இல்லையா? அப்ப எப்படி எழுதுவோம்? தான் வராது, தா, தா, இந்த பிராக்கெட்ல தாயை போடணும். அப்புறம் வந்து இதுல வந்து இன்னும் இருக்கு, அப்போ அது விகாரமாக வர இத்து வந்துதான் சந்தி வந்துதான் இன்னா பிரியும், விகாரம் மாறுபட்டு வரும். அப்புறம் வந்து இத்து இருக்கு, அப்புறம் இதுல ஒரு ஆயும் இதுல ஒரு இன்னும் இருக்கு, அன், அப்புறம் இதுல ஒரு ஆயும் கடைசி ஒரு அன், அப்ப இன்னொரு அன், அன். இப்போ நமக்கு தெரியும் தா வந்து பகுதி, இந்த தாயன குறியது விகாரம், இத்து வந்து சந்தி, இன்னானது விகாரம். இந்த இறந்த காடையிலே இந்த கடைசி அனுப்புல வரக்கூடிய அன் எப்பவுமே சாரியே வரான், சாரி, கடைசி அன் விகுதி. அப்புறம் பாருங்க பொலிந்தான், பொலிந்தான் சொல்லக்கூடியது பொலி கூட்டல் இன்னும் வந்திருக்கு. அப்போ எப்படி வரும்? சந்தி வந்தா விகாரம் மாறுபடும். அப்புறம் இத்து கூட்டல் ஆ, இந்த தான்ல இத்து கூட்டல் ஆ இருக்கு, இத்து கூட்டல் ஆ, இந்த இரண்டு சேர்த்து இத்து ஆன்னு பிரியும். அப்போ பாருங்க, பொலி பகுதி, இந்த இத்து சந்தி இன்னாத விகாரம், இந்த இத்து வந்து இறந்த கால இடைநிலை, ஆண் வந்து ஆண்பால் வினைமுற்று விகுதி, கடைசி ஒண்ணு மட்டும் புணர்ச்சி விதி. பாருங்க, அருந்தானம், புணர்ச்சி எப்படி பிரிப்போம்? அருமை கூட்டல் தான் பிரிக்கிறோம். நிலைமொழி எடுத்து மை வந்தாச்சு. அப்போ மை வந்தா எனக்கு இது பண்பு பெயர் புணர்ச்சி ஈறு போதல். முதல் விதி என்ன வரும்? ஈறு போதல் விதிப்படி என்ன ஆகும்? அரு கூட்டல் தான், அரு கூட்டல் தான். விதி 2, இதுல வந்து இன்னும் வந்தா முன்னிருந்த மெய் பெறுதல் வரும், வேற இடத்துல வந்தா இனமிகல், இனமிகல் விதிப்படி. இப்போ இந்த இக்கு, இச்சு, இட்டு, இட்டு, இரு, அந்த வரிக்கு மெலின இனமா வரும் இங்க. அப்போ இக்கு வந்து அதுக்கு மெலின வந்து இனமா வரும். அப்போ என்கிற இனமிகல் என்னும் விதிப்படி இக்கு இனமான இங்கு வந்து என்ன ஆகும்? இனமிகல் விதிப்படி என்ன ஆகும்? அருங்கானம் என்று பண்ணணும். புரியல? இதையும் பார்த்து வைங்க. நம்ம அடுத்த வகுப்புல என்ன செய்யலாம்? இந்த துணைப்பாடத்தை பார்க்கலாம். இப்போ நீங்க இந்த 5 வினாக்கள் சொன்னேன், 2 மனப்பாட பாடம், இந்த இலக்கண குறிப்பு இதெல்லாம் என்ன செய்யுங்க? படிச்சு வைங்க. அடுத்த வகுப்புல சந்திக்கலாம்.